2026 மார்ச் ஏப்ரலில் நடந்த 12th பப்ளிக் எக்ஸாம் 11th அரியர் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட்டு நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 30/7/2026 அன்னைக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது நாளைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. எங்கே இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் நீங்கள் போய் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வேறு ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அங்கே போகக்கூடாது. நீங்கள் படித்த ஸ்கூலில் உங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிங்க. அரியர் பிரைவேட் கேண்டிடேட் நீங்கள் எங்கே போய் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் போய் கலெக்ட் பண்ணிக்கிங்க. சில பேர் 12th டைரெக்டாக ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதியிருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் ஒரிஜினல் டிசியையும் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் அந்த 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டை யாராவது கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதே எக்ஸாம் சென்டரில் கேட்டு வாங்கிக்கிங்க. ஒரிஜினல் டிசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு டிசி கிடையாது, அதனால் டிசி கொடுக்க மாட்டாங்க. இந்த மார்க் ஷீட்டு எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 600 மார்க் பேட்டர்ன், அதாவது நியூ பேட்டர்ன்ல எக்ஸாம் எழுதினவங்க இவங்களுக்கு மார்க் ஷீட் எந்த மாதிரி தருவாங்க? நீங்க எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் மார்க் ஷீட்டா கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க பாஸ் பண்ணாம ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா இப்ப என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க அட்டன் பண்ணீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் மட்டும் தான் கொடுப்பாங்க. 11th 12th இதுல அரியர் உள்ளவங்க இவங்களுக்கு எப்படி மார்க் ஷீட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா தனித்தனியா மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதாவது 11th தனியா மார்க் ஷீட், 12th தனியா மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாம ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க, அதாவது 11thலயோ 12thலயோ ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்னு கொடுப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 11th 12th ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். எப்போ நீங்க எல்லாமே கிளியர் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு தனித்தனியா மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அடுத்தது 1200 மார்க் ஓல்டு பேட்டர்ன்ல எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கு எப்படி மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இதுல பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது நிரந்தர பதிவு எண், இது இருக்கிறவங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க, அது இல்லாதவங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நிரந்தர பதிவு எண் உள்ளவங்களுக்கு நீங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் மார்க் ஷீட்டா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க அட்டன் பண்ணீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நிரந்தர பதிவெண் இல்லாதவங்க இவங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்ப என்ன சப்ஜெக்ட் நீங்க எழுதிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அதுல பாஸ்னு வரும், இல்லாட்டினா ஃபெயில்னு வரும். இந்த மாதிரி டைப்ல தான் உங்களுக்கு மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன்.